இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு கிடைச்ச விவரத்தை வச்சு உங்க பாஸ்போர்ட் ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன என்கொயரி பண்ணீங்க? நீங்க சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண போறீங்களாமே. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது இல்ல. அதுக்கப்புறம் உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுங்கிறது தானே உண்மை. நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்கிற அட்ரஸும் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க இருக்க போற அட்ரஸும் ரெண்டும் வேற வேறையா இருக்கும்ல. அதனால தான் ரிஜெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க சார், நான் இன்னும் டிவோர்ஸே வாங்கல. இப்போதைக்கு அதுதான் என்னோட வீடு, அதுதான் என்னோட பிரசன்ட் அட்ரஸ், அதுதான் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னே தெரியாத விஷயத்தை புடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி சார் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்றீங்க? இங்க பாருங்க மேடம், எங்க ரூல்ஸ் படி தான் நாங்க நடந்துக்கிட்டோம். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு பாஸ்போர்ட் ரொம்ப அர்ஜென்ட் சார். இந்த மாதிரி டைம்ல நீங்க இல்லாத பொல்லாத ரூல்ஸ் எல்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும்னா உங்க டைவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு மாறுவீங்கல்ல, அப்ப திரும்ப வேணா அப்ளை பண்ணிக்கங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும். இப்போதைக்கு பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்தரா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க கிளம்பலாம் மேடம்.